வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அடுப்படியில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது வந்து குக்கரில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி சட்டியில் செய்யலை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி செய்கிறது செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அவங்களுக்காக எல்லாருக்காகவும் நம்ம செஞ்சு காமிக்க. நம்ம பிரியாணிக்கு இப்போ சிக்கனை மேக்னேட் பண்ணிடுவோம். அதை வந்து பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எல்லாம் கழுவிட்டு சிக்கனை 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். மேக்னேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 1/2 கிலோ வெங்காயம் இதுக்கு தேவைப்படும். இதில் 1/4 கிலோ வெங்காயம் வந்து தனியாக இதோட நான் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இதை போட்டுக்குவோம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு பொடி புதினா அதையும் இதில் போட்டுக்குவோம். 1/4 கப் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வதக்கம் போட்டு நம்ம தனியாக போட்டுக்குவோம். ஒரு 4 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து ஒரு கொஞ்சமாக நம்ம புளிஞ்சு ஊற்றிக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த கறியில் ஊறுற மாதிரி நல்லா பெசரி ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். நம்ம எல்லாம் எப்போதுமே வந்து நம்ம வந்து வதக்கிட்டு தான் செய்வோம். இப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது. இது மாதிரி வெங்காயம் சேர்க்காமல் நார்மலாக இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா இருந்தாலும் கறியில் வந்து இது வந்து மசாலாலாம் சேராது. அதனால நான் அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி பாருங்கள். இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும், இருக்கட்டும். அப்புறமா 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்குவோம். நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். பட்டை 2, கல்பாசி, ஸ்டாரு 2 பட்டை கிராம் இலை, 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம 1/2 கிலோ வெங்காயம் போடணும். 1/4 கிலோ வெங்காயம் கிட்ட நம்ம போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ தக்காளி நிறைய போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நிறைய போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டால் போதும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் முந்திரியை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. திராட்சை கொஞ்சமாக போட்டுக்கலாம். திராட்சை எல்லாம் ஆப்ஷனல் தான். முந்திரி திராட்சை எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்தது இது போடுறது. நல்லா இப்போ வதங்கட்டும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சிடணும். 3/4 கிலோ சிக்கனு, 3/4 கிலோ அரிசி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சதில் நம்ம ஒரு 1/2 படி போட்டிருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புதினா. இப்போ நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க கறியை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி எத்தனை மணி நேரம் வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். 1 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லது. மேக்ஸிமம் 1 மணி நேரம் இருந்ததுன்னா அந்த கறியெல்லாம் மசாலாலாம் ஊறி இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 1/2 வேக்காடு வந்தோன்னே நம்ம வந்து குக்கரில் வச்சுருவோம். அரிசிக்கு சேர்த்து உப்பு போட்டுருவோம். அதுலையே பத்தலைன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா போட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். அதை எடுத்து கொட்டி எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்கு வருதுன்னு பார்ப்போம்.
கீழே பேஸ் வந்து போட வேண்டாம். அது பேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து எல்லாம் தங்கிரும். நான் அளந்து வச்சுருக்கேன், 1க்கு 2 தண்ணின்னு அளந்து வச்சுருக்கேன். நான் வந்து 24 கேரட் எடுத்திருக்கேன். நான் வந்து 2.5 கப்பு அரிசி வச்சுருக்கேன். நான் வந்து 3/4 கிலோக்கு வந்து 3/4 கிலோ அரிசி தான் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து 1க்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை வந்து மசாலா இதோட ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு கிளறி அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம கலந்துட்டோம். நம்ம மூடி குக்கிங்கில் வச்சிடலாம். இது குக்கிங்கில் வச்சு இருக்கட்டும். வாமில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குக்கிங்கில் வச்சது வாமில் வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துருவோம். சாதம் போலன்னு கரெக்டாக வந்துடுச்சு. உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம வந்து ரைஸ் குக்கரில் போட்டு காமிச்சோம். ரைஸ் குக்கரில் போடும்போது நமக்கு வந்து தம் வைக்கிறது வந்து நம்ம வந்து பட்டனை தட்டி விட்டால் போதும், அதுவே தம் ஆகிடும். நமக்கு ஈஸியான இதில் மெத்தடெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.